தாராபுரம் தொகுதி மக்களுக்கு உங்களில் ஒருவரான உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கைல்வெளி செல்வராஜ் பேசுகிறேன். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியிலே இந்தியா கூட்டணியின் சார்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதரர் பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய தாராபுரம் தொகுதிக்கு நாம் செய்த சில முக்கியமான திட்டங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரியை ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அந்த கட்டடம் கட்டப்பட்டு இப்பொழுது மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனை நம்முடைய தொகுதிக்கு வேண்டும் என்று கேட்டோம். அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 24 கோடி மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதியை வழங்கி அந்த கட்டிடம் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் ரூபாய் 29 கோடி மதிப்பீட்டில் அமராவதி ஆற்றிலிருந்து குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 10.13 கோடி அளவில் மண் சாலைகளை தார் சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. 645 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம். மேலும் தாராபுரத்திலே புதிய சார்பதிவாளர் அலுவலகம் மற்றும் வணிக வரித்துறை அலுவலகங்கள் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் நிலையில் உள்ளன. அது மட்டுமல்லாமல் 2 வார சந்தைகள் 4.5 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 2 கால்நடை மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த 3 வருட ஆட்சியிலே நாம் செய்த சில திட்டங்கள். இன்னும் சில திட்டங்கள் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை பொறுத்தவரை நமக்கு உள் விளையாட்டு அரங்கம் தாராபுரம் தொகுதிக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கோம். அது அரசின் பரிசீலனையில் உள்ளது. அதே போல மாம்பாடி குந்தந்துறை பாலம் அது இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. அதுவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக நமக்கு அனுமதி வழங்கப்பட்டு கட்டப்படும் என்று 10 கோரிக்கைகளில் ஒன்றிலே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.